மேனகாவும் சுதர்சனும் சுலக்ஷனாவிடம் நடந்ததை சொல்ல சுலக்ஷனாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. பிரசாத்தின் கேள்வியும் மேனகாவின் பதிலும். நீ இப்படிலாம் பேசுவியா மேனோ என்றாள் சுலக்ஷனா. மேனகா வறண்ட புன்னகையோடு, இது எனக்கு இந்த சமுதாயம் கற்றுக் கொடுத்ததுக்கா என்றாள். சுதர்சன் சுலக்ஷனா இருவரும் புரியாமல் பார்த்தனர். மேனகா தொடர்ந்தாள், இது எனக்கு புதுசு இல்லை, இந்த விதந்தான் கொஞ்சம் புதுசு. கண்களின் ஓரம் கண்ணீர் துளிர்த்தது. சுலக்ஷனா நெருங்கி ஆறுதல் படுத்தினாள். சுதர்சன் இருவரையும் தனிமையில் விட்டுவிட்டு இறங்கினான். என்னாச்சு மீனு என்றாள் சுலக்ஷனா. விருப்பத்தை சொல்கிறது அவங்க உரிமைன்னா அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் ஏன் உரிமை இல்லையா என்றாள் மேனகா. சரி விடு, மாமா பார்த்துப்பாரு. எனக்கு புரியுது நீ என்ன யோசிக்கிறேன்னு. நிச்சயம் இந்த விஷயத்தால் ஏன் வாழ்க்கை பாதிக்காது. பிரசாத்தும் அப்படி இல்லை, உன் மாமாவும் அப்படி இல்லை, விடு என்றாள் சுலக்ஷனா. பிரசாத் காரில் அமர்ந்து காரை எடுக்கும் முன் சுதர்சனும் பக்கத்து இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டான். பிரசாத் முகம் சிவந்து அமைதியாய் இருந்தான். சுதர்சன், எங்கே போகலாம் என்றான். பிரசாத் மறுக்கும் விதமாய் தலையாட்டினான். சுதர்சன், கோவப்படாமல் நிதானமாக யோசி பிரசாத். மேலும் நீ ஆசைப்பட்டதும் வாங்குகிற பொருள் கிடையாது, அதை மனசில் வச்சுக்கிட்டு யோசி என்றான். பிரசாத் வேகமாய் மூச்சை இழுத்து விட்டான். கொஞ்ச நேரம் தனியாக விடண்ணா என்றான். தாராளமாக எடுத்துக்க, எவ்வளோ நேரம் வேணாலும், ஆனால் இங்கேயே இருந்து வண்டி ஓட்டாத, அதுவும் இந்த மனநிலையில் என்று கூறிவிட்டு தோலை தட்டி கொடுத்துவிட்டு காரிலிருந்து இறங்கினான் சுதர்சன். மேனுவும் சுலக்ஷனாவும் மாடியிலிருந்து இறங்கி வந்தனன். யாதவ் மேனகாவின் முகத்தை பார்த்தான். சங்கடமாக இருந்தது. ஒருவேளை நான் சென்று பேசியிருந்தாலும் இப்படித்தான் நடந்திருக்குமோ என்று நினைந்து வருந்தினான். எல்லோரும் ஆளுக்கொரு வேலையாய் இருந்தனர். கிருஷ்ணா மேனுவிடம் சில அட்டை துண்டுகளையும் பிரேம் போன்ற பலகையும் கொடுத்து, எனக்கு வேறு வேலை இருக்குது, இது கொஞ்சம் சரியாக கோத்து ஃப்ரேமில் வச்சு பூட்டி தரியா என்றான். இப்போவே வா என்றால் உணர்ச்சியே இல்லாமல் மேனகா. ஆமாம், நைட்டு ஊருக்கு போகணும், சந்திரிகாக்காக வாங்கினேன், நீ செஞ்சதுன்னு தெரிஞ்சா இன்னும் சந்தோஷப்படுவா என்றான் கிருஷ்ணா. சரி என்று வாங்கி கொண்டு தன் அறைக்கு சென்றாள் மேனகா. கிருஷ்ணா வேகமாக வேறு வேலை நோக்கி சென்று விட்டான். தன் அறைக்கு வந்து பெட்டியில் இருந்த புதிர் போன்ற வழுவழு அட்டைகளை மேஜையில் கொட்டினாள். அடுக்கி அடுக்கி கலைத்தாள். சற்றும் பிடிபடவில்லை. கண்களை மூடி ஆசுவாசப்படுத்தினாள். பின் முயற்சித்தாள். அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் சரியாக பொருத்தி விட்டாள். பின் வரிசை மாறாது ஒவ்வொன்றாய் எடுத்து பிரேமை திறந்து உள்ளே வைத்து அடுக்கினாள். ஆங்காங்கே பசையிட்டு மேலே அடுக்கினாள். அடுக்கி முடிந்ததும் படத்தை சுற்றி ஜொலிக்கும் பேனாவால் கோடிட்டு பிரேமை பூட்டி எடுத்துக்கொண்டு கதவை திறந்தாள். கிருஷ்ணா அப்போது மேலே ஏறி வந்து கொண்டிருந்தான். அவனை அழைத்து கொடுத்தாள். இதோட பெட்டியிலேயே கொடுத்திருந்திருக்கணும் என்றாள் மேனகா. எதுக்கு என்றான் கிருஷ்ணா. அதை பார்த்தே கோத்திருப்பேன்ல என்றாள். உனக்கு அதெல்லாம் தேவைப்படாதுன்னு நினச்சேன், நீ தான் புத்திசாலியாச்சே என்றான் கிருஷ்ணா. பதிலின்றி நின்றாள். படம் நல்லா இருக்கா என்றான். அப்போதுதான் கவனித்தாள். மூன்றாய் பிரிந்த ஓவியம். ஒன்றில் இரவின் நிலவொளியில் குன்றில் அமர்ந்து குழலிசைக்கும் பெண், இரண்டாவதில் கற்கள் தானியத்தை பிரித்தெடுக்கும் சிறுமி, மூன்றாவதில் வானவில்லை தொட்டு ஓவியம் வரையும் பெண் என்று ஓவியம் தீட்டப்பட்டிருந்தது. கிருஷ்ணா மேனகாவிடம், அல்லிம்மாக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிட்டிருக்கு, சந்திரிகா பலவீனமாக இருக்கா, உறவுகள் பலமானதாக இருக்கணும், பலவீனமாக இருக்கக்கூடாதே. இந்த நேரத்தில் சந்திரிகாவுக்கு இது தேவைன்னு தோணுச்சு. இப்போது உனக்கும் தான், அதான் உன்னை செய்ய சொன்னேன் என்றவனை கண்ணில் நீர் தேங்க பார்த்தாள். எனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். ராக்கி ரொம்ப நேரமாக ஒன்று கேட்டுட்ருக்கா, சீக்கிரம் கீழே வா என்று சொல்லிவிட்டு திரும்பி வேகமாக இறங்கி சென்றான் கிருஷ்ணா. மேனகா அறையினுள் சென்றாள். முகம் கழுவி கண்ணாடியை பார்த்தாள். தனிமையில் குழலிசைக்கும் பெண். சூழ்நிலையோ பார்வையாளர்களோ பொருட்டல்ல. தனக்கு பிடித்ததை செய்கிறாள். கற்களை விடுத்து தானியத்தை சேகரிக்கும் பெண். கண்ணீரை விடுத்து பாடத்தை பெற வேண்டும். வானவில்லை தொட்டு வண்ணம் தீட்டும் பெண். எத்தனை அழகான கற்பனை! அசாத்தியமானவையும் சாத்தியமாகும் நம் மாயாஜால உலகில். அவ்வப்போது அதில் சென்று சற்று இளைப்பாற வேண்டும். அர்த்தங்களை உணர்ந்தவள் கிருஷ்ணாவின் அறிவுரையும் புரிந்து புன்முறுவலோடு கீழிறங்கி சென்றாள்.
அவள் தெளிந்த முகத்தோடு வருவதைக் கண்ட கிருஷ்ணா தான் கோர்க்காமல் கையோடு வைத்திருந்ததற்கான காரணம் இதுதான் போல என்று நினைத்து கொண்டான். ராகேஷ், வேணி இருவரும் மகிழ்ச்சியின் மிகுதியில் இருந்தனர். மாதவன் தமயந்தியும் அதே போல மகிழ்ச்சியில் சுறுசுறுப்பாய் ஏங்கிக் கொண்டிருந்தனர். நந்தன், தேவகி, ராஜன், சுமதி நால்வரும் அவரவர் திருமணத்தில் நடந்த சுவாரஸ்ய சம்பவங்களை சொல்லிக் கொண்டிருந்தனர். ரஞ்சனாவும் யாதவும் வேணிக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் கொண்டு வந்தாயிற்றா என்று சரிபார்த்து கொண்டிருந்தனர். சுதர்சன், சுலக்ஷனா, பிரசாத் மூவரும் எல்லோருக்கும் நடுவில் அமர்ந்திருந்தனர். கிருஷ்ணாவின் அலைபேசி அழைத்தது. சந்திரிகாவின் எண்தான். பதட்டமாய் எடுத்தான். அல்லிதான் பேசினாள். நிதானமடைந்தவன் பேசிவிட்டு வைத்தான். பின் தாய் தந்தையரை அழைத்து கொண்டு ஊருக்கு சென்றான். யாதவ் எதையோ யோசித்து கொண்டே இருப்பது போல் தோன்ற வேணி யாதவை அழைத்து கேட்டாள். அவன் எதுவும் இல்லை என்று எப்படியோ சமாளித்து விட்டான். ராஜன், சுமதி, சுதர்சன், சுலக்ஷனா, பிரசாத், யாதவ், ரஞ்சனா அனைவரும் விடைபெற்று கொண்டு சென்றனர். ராகேஷும் வேணியும் மேல் மாடத்தில் அமர்ந்து தூரத்து வானத்தின் எல்லையை பார்த்து கொண்டிருந்தனர். ராகேஷ், வேணி என்று அழைத்தான். வேணி, சொல்லு ராகி. ராகேஷ், நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் வரும்னு 2 பேருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இல்லை என்றான். வேணி அமைதியாய் ஆம் என்பது போல் தலையாட்டினாள். ராகேஷ், ஏன் அமைதியாகவே இருக்க? ஏதாவது பேசு. நீ என் மேலே கோபமாக இருப்ப. கல்யாணம் முடிஞ்சதும் சரமாரியாக கேள்வியாக கேட்டு தொலைச்சிருக்க போகிறேன்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். நீ என்னன்னா என்றான். வேணி புன்னகை மாறாமல், கோபம் நிறைய இருந்தது. கொட்டி தீர்க்க சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒன்றுன்னது நீ துடிச்சதை பார்த்த நொடியே எல்லா கோபமும் பனி போல கரைஞ்சிட்டு என்று கூறி கண்கள் மின்ன ராகேஷின் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். ராகேஷ் வேணியின் தலையை கோதிவிட்டான். ராகேஷ், வேணி, நான் ஒன்று கேட்டால் உண்மையாக சொல்வியா என்றான். வேணி, என்ன என்றாள். ராகேஷ், யாதவுக்கு மேனகாவை பிடிச்சிருக்கா என்றான். சற்றும் எதிர்பாராத வேணி திகைத்தாள். எனக்கும் அப்படி தோணுச்சு, ஆனால் கேட்டுக்கல என்றாள் வேணி. ராகேஷ், ஒருவேளை அப்படி இருந்தால் அது நடக்கிறது கஷ்டம்தான். அவனுக்கு நீயே புரிய வச்சிடு என்றான். வேணி சற்று ஏமாற்றமாய், ஏன் அப்படி சொல்கிற என்றாள். ராகேஷ், ஏற்கனவே பிரசாத் கேட்டு மேனகா ரொம்பவே சங்கடமாக இருக்கா. எனக்கு எல்லாரும் போன பிறகு தான் தெரிஞ்சுது. ரொம்ப பிடிவாதம் பண்ணி கேட்ட பிறகு சொன்னா. நான் பார்த்த வரைக்கும் யாதவுக்கும் மேனு மேலே விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீயே தெரிஞ்சுக்கிட்டு பேசுனா அவனுக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும்ல, அதான் சொன்னேன் என்றான். வேணிக்கு ஆச்சரியமாக இருந்தது பிரசாத் கேட்டது. அதே சமயம் ராகேஷின் தீர்க்கமான மறுப்பும் நெருடியது. திரும்ப திரும்ப கேட்கவும் தயக்கமாக இருந்தது. அதை புரிந்து கொண்ட ராகேஷ், மேனுவுக்கு வேற ஒருத்தர் மேலே பிரியம் உண்டு. ஆனால் அவள் அதை யார்கிட்டையும் சொன்னதில்லை. சம்மந்தப்பட்ட ஆளுக்கே சொன்னதில்லை. அதனால தான் சொல்கிறேன், யாதவுக்கு சரி வராதுன்னு என்றான். வேணி யார் என புரிந்து கொண்டவளாய் கண்களால் கேட்டாள். ஆம் என்று தலையாட்டினான் ராகேஷ். கிருஷ்ணா வண்ண காகிதம் சுற்றி ஒட்டிய ஓவியத்தை சந்திரிகாவிடம் கொடுத்தான். பிரித்து பார்த்த சந்திரிகா லேசாக சிரித்தாள். பின் சுவற்றில் மாட்டினாள். அல்லி அந்த ஓவியத்தையே பார்த்து கொண்டு படுத்திருந்தாள். கிருஷ்ணாவை அழைத்தாள். கிருஷ்ணா அருகில் சென்று அமர்ந்தான். இமைகள் பாரமாகி அழுத்துவதைப் போல உணர்ந்தாள். கிருஷ்ணா கைகளை இறுக பற்றி கொண்டான். சோமு வாசலில் வாயில் துண்டை வைத்து பொத்தி கொண்டு அழுது கொண்டிருந்தார். நந்தன் அருகில் அமர்ந்து தோலை ஆதரவாய் பற்றி கொண்டார். தேவகியும் சந்திரிகாவும் தலைமாட்டில் அமர்ந்திருந்தனர். அல்லி ஒரு நொடி பலத்தை எல்லாம் சேகரித்து கண்களை நன்கு திறந்து ஒரு முறை வீட்டை சுற்றி பார்த்தாள். தன் மகளை பார்த்தாள். கிட்டு என்று சிறு புன்னகையோடே ஒளி இழந்தாள். ஆம், அல்லி என்னும் மலர் உதிர்ந்து விட்டது. கிருஷ்ணா ஓசையின்றி அத்தை என்றழைத்தான். அல்லியைப் போலவே அவன் குரலும் உலர்ந்து விட்டது. சந்திரிகா பெருங்குரல் எடுத்து அழுதாள். இருப்பினும் மருத்துவரை வரவழைத்தான் கிருஷ்ணா. உடலில் எங்கேனும் ஒரு துளி உயிர் மீதம் ஒட்டி இருந்தாலும் அல்லியை எழுப்பி உட்கார வைத்துவிடலாம் என்று மருத்துவர் அல்லி இறந்ததை உறுதி செய்தார். கிருஷ்ணா எழுந்தான். கால்கள் இடறின. பலமில்லை. சுவற்றில் சரிந்து அமர்ந்தான். அடுக்களை பக்கம் கிட்டு என்று அல்லி அழைப்பதைப் போல தோன்றியது. ஆனால் கண்முன் அசைவற்று கிடந்த உடல் யதார்த்தத்தை செவிட்டில் அறைந்து சொல்லியது. பற்களை கடித்து துக்கத்தை உள்ளுக்குள் அடைத்து கொண்டு எழுந்தான்.
சந்திரிகாவை அணைத்து கொண்டு தேவகி ஓசையின்றி அழுது கொண்டிருந்தாள். நந்தன் விழிகளிலிருந்து ஓரிரண்டு துளி கண்ணீர் வழிந்தோடியது. அக்கம் பக்கம் அழுகுரல் கேட்டு ஓடி வந்தனர். கிருஷ்ணா ஓரிருவரை அழைத்து கொண்டு இறுதி காரியத்திற்கான ஏற்பாடுகளை கவனிக்கத் தொடங்கினான். அல்லியின் ஞாபகங்கள் நிழலாடின. நந்தன் தோட்டத்தில் அமர்ந்திருப்பார். சோமுவும் அல்லியும் பணநொங்கும் பச்சை வேர்க்கடலையும் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, அண்ணனை ஒத்தையில் விட்டுட்டு எங்கே போன அண்ணி என்று வம்பிழுப்பாள். 3 மாத குழந்தல்ல உன் அண்ணன் என்று பதிலுக்கு வாய் கொடுப்பாள் தேவகி. மறுநாள் காலை மேனுவும் மாதவனும் வந்திருந்தனர். சந்திரிகாவின் அருகில் சென்று அவளை தேற்றினாள் மேனகா. மாலை இறுதி ஊர்வலம் நடந்தது. இரவு மேனகாவும் தேவகியும் சந்திரிகாவுடனே இருந்தனர். சோமு உடைந்து போனார். வாசலையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் அல்லியின் வருகைக்காக. கிருஷ்ணா ஆணை மட்டும் தேற்றி பார்த்தான். முடியவில்லை. நந்தனும் கிருஷ்ணாவும் சோமுவை அழைத்து கொண்டு கொல்லை வீட்டுக்கு சென்றனர். மூவருமே இமைக்காது படுத்திருந்தனர். அவ்வப்போது அல்லியின் குரல் கேட்பது போல் சோமு எழுந்து வாயிலை பார்ப்பார். பின் சுவற்றில் சாய்ந்து ஏதோ ஒரு வெற்றிடத்தை வெறித்து பார்த்திருப்பார். மறுநாளும் விடிந்தது. ஒவ்வொரு நாளாய் கடந்தது. எல்லோரும் தத்தம் வேலைகளில் மூழ்கினர். கிருஷ்ணா காரியம் முடிந்து வேலைக்கு சென்று விட்டான். சந்திரிகா வேலையை விட்டுவிட்டு தந்தையுடனே வந்து தங்கிவிட்டான். சோமு நடைபிணமாய் நடமாடி கொண்டிருந்தார். கடந்த 6 மாத காலமும் அப்படித்தான். அவ்வப்போது முகம் மலர்ந்ததே அல்லி இருக்கிறாள் என்றதனால் இப்போது அதுவும் இல்லை. தன்னை மறந்து மஞ்சளை சுட்டு, இதை கொஞ்சமாக மூக்கில் இழுத்துக்கோ அல்லி என்று கட்டிலின் அருகில் வந்து நிற்பார். பின் சுயம் அறிந்து கட்டிலில் காலில் மோதி கொண்டு அழுவார். சந்திரிகாவிற்கு தாயின் பிரிவை விட தந்தையின் நிலையே பல மடங்கு வேதனை அளித்தது. தன்னுடன் வர சம்மதிக்க மாட்டார் என்றறிந்தே அவள் ஊரோடு வந்துவிட்டாள். குழந்தையைப் போல கவனித்து கொண்டாள். கிருஷ்ணாவும் மாதம் 2 முறை வந்து செல்வான். நந்தன் தினமும் ஏதாவது பொருள் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு செல்வார். தேவகியும் உடன் வந்து உதவி செய்துவிட்டு போவாள். 3 மாதங்கள் கடந்தது. சந்திரிகா வீட்டிலேயே பட்சணம் தயாரித்து விற்க நினைப்பதாய் கூறினாள். கிருஷ்ணாவும் தயாரிக்க என்ன தேவை என்பதை கேட்டு தயாரித்த பின் நகரத்திற்கு எடுத்துச் செல்ல வாகனமும் ஏற்பாடு செய்வதாய் கூறினான். சோமு வயல் வேலையில் முழு நேரமும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். நந்தனும் சென்று உடன் இருந்தார். மேனகா வெளியில் இருந்து வீட்டிற்குள் வந்து நுழைந்தாள். வேணி சோபாவில் அமர்ந்து பழங்களை நறுக்கி கொண்டிருந்தாள். அண்ணி என்று அழைத்து கொண்டே வந்தாள் மேனகா. வேணி, வா மேனு, இன்னைக்கு ரொம்ப நேரமாயிட்டுதே, வேலை அதிகமா, இந்தா பழம் கொஞ்சம் சாப்பிடு என்று கொடுத்தாள். ஆமாம் அண்ணி, கொஞ்சம் இருங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்று உள்ளே சென்றார். சிறிது நேரம் கழித்து குளித்து உடை மாற்றிவிட்டு வந்தாள் மேனகா. பரீட்சை நேரம்ல, அதான் நேரம் போகிறதே தெரில. எங்கே அம்மாவும் அப்பாவும் என்றால் கண்களை அலைய விட்டு கொண்டே. வேணி, பக்கத்தில் ஏதோ வரவேற்பு விழா போகணும்னு சொல்லி போனாங்க என்றாள். நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா என்றாள் மேனகா. வேணி, ஆமாம், நீயும் வரலை, ராக்கியும் வர நேரம் ஆச்சு, அதான் உங்கள் 2 பேருக்கும் பழம் நறுக்கிட்டு இருந்தேன் என்றாள் சிரித்து கொண்டே. வேணியை மெல்ல அணைத்து கொண்டே தேங்க்ஸ் அண்ணி என்றாள் மேனகா. வேணி செல்லமாய் முறைத்தாள். மேனகா சரி சரி தேங்க்ஸ் சொல்லலை என்று சமாதானம் செய்தாள். ராகேஷின் வண்டி சத்தம் கேட்டது. மேனகா அண்ணன் வந்தாச்சு என்றாள். வேணி ஆம் என்பது போல் தலையாட்டினாள். ராகேஷுடன் யாதவும் வந்தான். வேணியும் மேனகாவும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். யாதவை கண்டதும் வேணி கண் கலங்கினாள். வா யாதவ், வரேன்னு சொல்லவே இல்லை என்றாள் வேணி. மேனகா தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து வாங்க என்று அழைத்தாள். யாதவ் பதிலுக்கு தலையாட்டிவிட்டு தண்ணீரை வாங்கி குடித்தான். சும்மாதாங்க்கா, பார்க்கணும் போல இருந்துச்சு என்று கூறி தன் தாய் கொடுத்து விட்ட பையை வேணியிடம் கொடுத்தான். நானும் பஸ் இறங்கி வந்தேன், மாமாவும் பின்னாடியே வந்தாங்க, சேர்ந்து வந்துட்டோம் என்றான் யாதவ். பேசிட்டு இரு யாதவ், வந்துடுறேன் என்ற ராகேஷ் தன் அறை நோக்கி சென்றான். உடை மாற்றிக்கொண்டு வந்தான். வேணி மூவருக்கும் பழங்களை கிண்ணங்களில் நிரப்பி கொடுத்தாள். நால்வரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். யாதவ் ராகேஷும் வேணியும் சேர்ந்து அமர்ந்திருப்பதை பார்த்து சந்தோஷம் அடைந்தான். இந்த வாரம் பண்டிகைக்கு 4 நாள் லீவ் வருதில்ல, அதுக்கு அம்மா நீங்கள் எல்லோரும் வந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க. மாமா அத்தைக்கிட்ட கூட காலையில் பேசினாங்களாம். உங்கள் 2 பேர்கிட்ட கேட்டு சொல்கிறதா சொன்னாங்களாம். அதான் நானே நேரில் பார்த்து கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் என்றான் யாதவ். வேணியும் ராகேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மேனகா ஏதும் பேசாமல் அமர்ந்திருந்தாள். ராகேஷ், மீனு உனக்கு ஓகேவா என்றான்.
மேனகா சற்று யோசித்து, இல்லைண்ணா கொஞ்சம் வேலை இருக்கு என்றாள் மேனகா. யாதவ் முகம் மாறியது. வேணி கவனித்தாள். ராகேஷும் தான். வேணி, ஒரு நாள் கூட வர முடியாதா மேனு என்றாள். மேனகா, முயற்சி பண்ணுறேன் அண்ணி உங்களுக்காக என்றாள். வேணி மேனகாவை கட்டி கொண்டாள். மாதவனும் தமயந்தியும் வந்தனர். அனைவரும் சேர்ந்து பண்டிகைக்கான வேலைகளை பற்றி பேசி கொண்டிருந்தனர்.